எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு இதையும் தெரிந்து கொள்ளலாம் பகுதியில கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடு எப்படி செய்யலாம்? தேதி, நேரம் இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். விஷ்ணுவின் 8வது அவதாரமாக சொல்லப்படும் கிருஷ்ணர் அவதரித்த தினம் கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி தினமா கொண்டாடப்பட்டு வருது. கிருஷ்ணரை நம்ம வீட்ல எழுந்தருள செஞ்சு கிருஷ்ணரின் அருளை பரிபூரணமா பெறுவதே கிருஷ்ண ஜெயந்தியோட நோக்கமாகும். இந்த ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2025 ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி சனிக்கிழமை நாள் கிருஷ்ண ஜெயந்தி வருது. குறிப்பாக குழந்தை வரம் வேண்டி வழிபாடு செய்கிறவங்களுக்கு நிச்சயமாக பலன் தரக்கூடிய நாளாக இந்த கிருஷ்ண ஜெயந்தி அமைதுன்னு சொல்லலாம். குழந்தை வரம் வேண்டி வழிபாடு பண்ணுறவங்க கிருஷ்ணர் படத்துக்கு நல்லா அலங்காரம் பண்ணிவிட்டு பச்சரிசி மாவில் பாதம் போட்டு நிறைய பதார்த்தங்கள் செஞ்சு நம்ம கிருஷ்ணர் வழிபாடு பண்ணலாம். கிருஷ்ணர் சிலை இருந்தாலும் நம்ம அது இதே போலவே நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாங்க. அப்படி இல்லைன்னா குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு கிருஷ்ணர் ராதை வேடம் அணிஞ்சு மாவில் பச்சரிசி மாவில் பாதம் போட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு பதார்த்தங்கள் நம்மளுக்கு என்னென்ன பலகாரம் நம்ம செய்ய முடியுமோ அத்தனையும் செஞ்சு வச்சு நம்ம வழிபாடு பண்ணிக்கலாம். முக்கியமாக இந்த 5 பொருளும் வழிபாட்டில் இருக்கிறது ரொம்பவே சிறப்பான பலனை தருங்க. பால், தயிர், மோர், நெய், வெண்ணெய் இந்த 5 பொருளும் கட்டாயமாக நம்ம வைக்கணும். நிறைய பதார்த்தங்கள் செய்ய முடியலனா கூட பால் சம்மந்தப்பட்ட இந்த 5 பொருள் வச்சு நம்ம வழிபாடு செய்யணும். கிருஷ்ணர் ஏன்னா வெண்ணெய் பிரியர் இல்லையா, அதனால் கண்டிப்பாக வெண்ணெய் நெய்வேத்தியமே படைக்கிறது ரொம்பவே சிறப்பு. கிருஷ்ணர் ஜெயந்தி வழிபாடு பார்த்திங்கன்னா 2 விதமாக வழிபாடு செய்வாங்க. அஷ்டமிய திதி கணக்கு வச்சு வழிபாடு செய்வாங்க. ரோகிணி நட்சத்திரத்தையும் கணக்கு வச்சு வழிபாடு செய்வாங்க. இப்போ அஷ்டமி திதி எப்போ ஆரம்பிக்குதுன்னு பார்க்கலாம். ஆகஸ்ட் 16 அதிகாலை 1:41 மணிக்கு தொடங்கி இரவு 11:13 வரைக்கும் அஷ்டமி திதி இருக்குங்க. ரோகிணி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 17ஆம் தேதி காலை 6:41 மணிக்கு தொடங்கி ஆகஸ்ட் 18ஆம் தேதி அதிகாலை 4:28 வரையிலும் ரோகிணி நட்சத்திரம் இருக்குது. நம்மளோட வழக்கம் என்னவோ அதுபோல் நம்ம தீதியை கணக்கு வச்சு வழிபாடு செய்தாலும் செய்யலாம், ரோகிணி நட்சத்திரத்தை கணக்கு வச்சு வழிபாடு செய்தாலும் செய்யலாம். இல்லை இப்போ தான் நம்ம முதல் தடவையாக நம்ம இந்த கிருஷ்ணர் ஜெயந்தி வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா கோகுலாஷ்டமி அன்னைக்கு மாலை நேரத்தில் இந்த வழிபாடு செய்யலாம். அதாவது ஆகஸ்ட் 16ஆம் தேதி இந்த அஷ்டமி தேதி இருக்கு இல்லையா, அந்த அன்னைக்கு சனிக்கிழமை சாயங்காலம் இந்த கிருஷ்ணர் ஜெயந்தி வழிபாடு செய்யறதுக்கு உகந்த நேரமாக சொல்லப்பட்டிருக்கு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி கிருஷ்ணர் படம் இருந்தால் அதை நல்லா சுத்தப்படுத்திட்டு பூ அலங்காரம் போட்டு அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு நம்ம பச்சரிசி மாவில் பாதம் போட்டு நம்ம என்னென்ன பலகாரங்களை செய்ய முடியுமோ அதை செஞ்சு நெய்வேத்தியமாக படைச்சி எளிய முறையில் நம்ம கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடு செய்துக்கலாம். பச்சரிசி மாவில் கிருஷ்ணர் பாதம் போடக்குள்ளே நம்ம வாசலிருந்து இந்த பாதத்தை போடுறது ரொம்பவே சிறப்பு. அது பார்த்திங்கன்னா உள்ளே வர மாதிரி போடணும். கிருஷ்ணர் நம்ம வீட்டுக்குள்ளே வர மாதிரி. எல்லோருக்கும் இனிய கோகுலாஷ்டமி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஷேர் பண்ணால் இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.